அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்தேகத்து மிக மகிழ்ச்சி. அதாவது ரோப்ஷிப் செய்து பணம் சம்பாதிக்கலாம் என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னென்று நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பீஸ்டாக். இந்த பீஸ்டாக்கில் நீங்கள் அமேசான்லேருந்து பலட்டையாக எடுக்கலாம் ஏலத்தில். அது இப்போ பார்த்திங்கன்னா இத்தாலி, போலந்து பல நாடுகளில் பலட்டை வந்திருக்கு. ஸோ இப்போ யூகேயில் வந்து 2 பலட்டை இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ இந்த யூகே 2 பலட்டைக்கும் போவோம். ஸோ யூகேயில் 2 பலட்டையும் பார்த்திங்கன்னா, ஸோ இது அதாவது புது ஐட்டம். இது எப்போவும் புது ஐட்டம் நீங்கள் வாங்கலாம். இது கூடுதலாக புது ஐட்டங்கள். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா 4 பலட்டை இருக்குது. ஸோ இந்த 4 பலட்டையிலையும் இப்போ 890 பீஸ் இருக்காங்க. இதுக்குள்ள இது இந்த பெறுமதி 31,000 பவுண்ட்ஸ். ஸோ நாங்கள் இதை வச்சு எப்படி ரோப்ஷிப் செய்யலாம் என்றதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதில் நாங்கள் அமேசானில் போய் நாங்கள் ரோப்ஷிப் செய்கிறேன்டா, இந்த பேட்டரியை நாங்கள் ரோப்ஷிப் செய்கிறேன்டா, இதுன்ற ASIN நம்பர் வேணும். அதை நாங்கள் அப்படி உருட்டி கீழே போய் அந்த நம்பரை இதிலேருந்து எடுக்கணும். இதான் இந்த ASIN நம்பர், இல்லை தெரிகிற நம்பர். ஓகே, இதை நாங்கள் எடுக்கணும். இதை எடுத்துக்கொண்டே கொப்பி அடித்து இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு ரோப்ஷிப் செய்கிற ப்ரோக்ராம் காட்டுதுதான். இந்த ப்ரோக்ராமில் லிஸ்டிங்கில் போய் பல்கில் அமர்த்திட்டு பல்க் லிஸ்டர் இதுக்குள்ள இப்படி போடணும். இப்படி போட்டுட்டு லிஸ்டிங் ஐட்டம் அமர்த்தணும். அப்படி ஒவ்வொன்றை நீங்கள் செய்யணும். இது கொஞ்சம் டைம் எடுத்துன்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரே அடியாக 10-15 இல்லாட்டி 50-60 என்று செய்கிறதுக்கு என்ன வழியுண்ட அப்படியே இந்த பீஸ்டாக்கில் உள்ள இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கிறீங்க. டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு எக்ஸலில் வச்சுக்கொண்டு அதற்கு பிறகு இதில் உள்ள ஏசின் நம்பரை அப்படியே கொப்பி அடித்து, ஸோ இதில் அப்படியே எல்லாத்தையும் கொப்பி அடிச்சுட்டு அதை கொண்டே திருப்பி நான் ஏற்கனவே உங்களுக்கு அடுத்த ஜபாலாவில் அப்படியே இதுக்கு போடுறீங்க. இது ஒரேடியாக பல ஐட்டங்கள் வந்துடும். ஸோ அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்னுடைய நான் அதை செக் பண்ணல. அதாவது கிச்சன் ஐட்டம்ண்டா கட்டாயம் கத்தி வராமல் பார்த்துக்கொள்ளுங்க. கத்தி வந்தால் ஈபே உங்களை நிப்பாட்டி போடும். ஸோ கத்தியை போடுறாங்க. அதற்கு பிறகு லிஸ்டிங் பண்ணுறீங்க. ஸோ இப்போ லிஸ்டிங் பண்ணோன்னே ஐட்டம் கிட்டத்தட்ட 10-15 ஒரேடியாக நாங்கள் ஐட்டத்தை லிஸ்ட் பண்ணிட்டோம். இது எங்களுக்கு டைம் மிச்சம். ஸோ போய் கொஞ்சம் நேரத்தால் முன்னிட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்கும் இவ்வளோ ஐட்டம் நாங்கள் லிஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு சிறிய டிப்ஸ். முடிஞ்சால் மற்றவரும் பயன்பட ஷேர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.